வணக்கம். நான் டாக்டர் அருண் பிரசாத், கிட்னி ஸ்பெஷலிஸ்ட், அப்போலோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன். பொதுவாக நம்ம கிட்னியை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு கிட்னி டிசீஸ் இதுவரையும் அவங்களுக்கு வரலை. ஸோ அவங்க கிட்னியை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அவங்க சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்னா அதை நல்லா கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அவங்களோட HbA1c லெவலை 7.5க்கு கீழே வச்சுக்கணும். அடுத்து இரத்த கொதிப்பு வராமல் வச்சுக்கோங்க. அப்படி இரத்த கொதிப்பு வந்துருச்சுன்னா பிபி அளவை எப்போவுமே 140/90க்கு கீழே வச்சுக்கோங்க. ஸோ இரத்த கொதிப்பு வராமல் வச்சுக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எப்போவுமே சால்ட் லெவலை ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். உலக அளவில் அதிகமாக சால்ட் கன்சியூம் பண்ணுற கண்ட்ரீஸில் சைனாவும் இந்தியாவும் தான் முதன்மையாக இருக்காங்க. ஸோ நம்ம சால்ட் கன்சியூம் பண்ணுற அளவை ரொம்ப குறைச்சிக்கிட்டிங்கன்னா பிபி அளவு நல்லாவே கண்ட்ரோலாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு பேலன்ஸ்டு டயட் நம்ம எடுத்துக்கிறணும். பேலன்ஸ்டு டயட்டாக சமச்சீரான உணவு, அளவான கார்போஹைட்ரேட், அளவான ஃபேட், ப்ரோட்டீன், ஸோ எல்லாம் நல்ல ஒரு சேர்ந்து கலவையான பேலன்ஸ்டான ஒரு டயட்டை நம்ம எடுத்துக்கிறணும். அடுத்தது எக்ஸசைஸ். ஸோ ஒரு நாளைக்கு மினிமம் 30 மினிட்ஸ் ஆஃப் ஒரு மாட்ரேட் எக்ஸசைஸ் நம்ம வச்சுக்கணும். அடுத்து ஒபிசிட்டி, உடல் பருமனை இல்லாமல் பார்த்துக்கணும். பாடி மாஸ் இண்டெக்ஸ் ஒரு 25 அப்படின்றது ஐடியலான பாடி மாஸ் இண்டெக்ஸ். 25 to 30 ஓவர் வெயிட், 30க்கு மேலே ஒபிசிட்டியில் வந்துடும். ஸோ நம்ம ஒபிசிட்டியை கண்ட்ரோல் பண்ணணும். அடுத்து ஸ்மோக்கிங், ஆல்கஹாலிசம், இந்த ஹேபிட்ஸை நம்ம குவிட் பண்ணிடணும். ப்ளஸ் வாட்டர் இன்டேக், ஒரு நார்மல் பர்சன் அட்லீஸ்ட் ஒரு 1.5 to 2 லிட்டர்ஸ் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக குடிக்கணும். ஸோ அது நம்ம பாடியில் சேர்கிற வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை வெளியே அனுப்புறதுக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்கும். ஸோ சுகர் கண்ட்ரோல், பிபி கண்ட்ரோல், வாட்டர் அண்ட் சால்ட் இன்டேக்கை தேவைக்கேற்ப எடுத்துக்கிறது, ப்ளஸ் ஒரு ஹெல்தி டயட் வித் குட் எக்ஸசைஸ் அண்ட் குவிட் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால், இது நம்மளோட கிட்னியை லாங் டேர்முக்கு நல்லா பாதுகாக்கும். நன்றி, வணக்கம்.